கர்த்தருடைய பரிசுத்த நல் நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. அனைவருக்கும் அன்பார்ந்த ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் ஆயத்த ஆராதனையிலே பங்கெடுக்கும்படியாய் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளாகிய உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தினாலே மனதார வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். பரலோகத்தின் ஆண்டவர் இந்த நல்ல தருணத்திலும் தேவ சமூகத்திலே நாம் அனைவரும் ஒன்று கூடி வரும்படியான பாக்கியத்தை கொடுத்துருக்கிறாங்க. அந்த பாக்கியத்திற்காக பரலோக தேவனுக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கடந்த வாரங்களில் வள்ளியம்மாள்புரம் பகுதியில் நடந்த எழுப்புதல் கூட்டங்களுக்காகவும் சக்கப்பத்து பகுதியில் உள்ள எழுப்புதல் கூட்டங்களுக்காகவும் திருச்சபையாய் நீங்கள் ஜெபித்தீர்கள். ஜெபத்தை ஏறெடுத்து ஜெபத்தில் ஊழியத்தை தாங்கிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அடியனுடைய அன்பு கலர்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பரலோகத்தின் ஆண்டுடைய பெரிதான கிருபையினாலே வள்ளியம்மாள்புரத்தில் நல்ல ஒரு கூட்டம் ஏற்படும்படியாய் தேவன் கிருபை செய்தாங்க. சக்கப்பத்து பகுதியிலும் நல்ல ஒரு எழுப்புதல் உண்டாக தேவன் கிருபை பாராட்டினாங்க. சக்கப்பத்து பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 18 பேர் சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்குறாங்க என்பதை நான் இந்த நல்ல நேரத்தில் தேவ நாமன் மகிமைக்காய் அதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தொடர்ந்து வள்ளியம்மாள்புரம் பகுதியின் ஊழியங்களுக்காகவும் சக்கப்பத்து திருச்சபையின் பகுதி ஊழியங்களுக்காகவும் இன்னொரு கூட்டம் நம்ம வரக்கூடிய நாட்களில் நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டம் எங்கு நடைபெறுகிறது என்பதை ஏற்கனவே நம்ம அறிவிச்சிருந்தோம். அந்த கூட்டத்திற்காகவும் நீங்கள் தொடர்ந்து விசேஷமாய் ஜெபித்து கொள்ளும்படியாய் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பரலோகத்தின் ஆண்டருடைய பெரிதான கிருபையினாலே இந்த முடிவு காலங்களில் இப்படிப்பட்ட ஊழியங்கள் நடைபெறுவது எவ்வளவு பெரிய பாக்கியம் ஸ்லாக்கியம் என்பதை நம்ம எல்லாருமே அறிஞ்சிருக்கிறோம். கூடங்குளம் பகுதிக்காக தொடர்ந்து ஜெபித்துக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஊழியங்களிலே தாங்கும்படியாய் வழிநடத்தும்படியாய் ஆண்டவர் சமூகத்தில் தொடர்ந்து ஜெபத்தில் தாங்கிக் கொள்வோம். இந்த ஓய்வு நாளின் ஆரம்ப ஆராதனையில் தேவ செய்திக்காக நாம் கடந்து செல்ல வந்திருக்கிறோம். இந்த தேவ செய்திக்காக 2 நாள் ஆண்டுடைய சமூகத்தை விட்டு நான் பிரியவே இல்லைங்க. 2 நாள் தேவ சமூகத்தில் ஆண்டவரே என்ன செய்தியை நான் திருச்சபைக்கு கொடுக்கறது? ஏன்னா வேதாகமத்தை புரட்டும் பொழுதெல்லாம் ஜெபத்தில் திருப்பி பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு நலமாய் தோன்றுகிற எத்தனையோ வழிகள் வேதாகமத்தில் என் பார்வைக்கு உண்டுங்க. ஆனால் நான் எதை நோக்கி பார்த்துருந்தேன் அப்படின்னா, ஆண்டவரே உங்கள் மந்தைக்கு என்ன சத்தியத்தை நான் கொடுக்கணும். ஏன்னா பாருங்களேன், காலங்கள் உருண்டோடி போய்கிட்டு இருக்குது. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் கொண்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் கொண்டிருக்கிறபடியினால ராஜ்யத்துக்குள் நாம் பிரவேசிக்கும்படியான பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தை நம்ம பெறணும் அப்படின்னா ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்றைக்கி நிறைய காரியங்கள் நம்ம எல்லாம் அடிமைப்பட்டவர்களாக தான் காணப்படுறோம். அப்படி அடிமைப்பட்டவர்களாய் காணப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் தொடர்ந்து இந்த 2 நாட்கள் என்னுடைய ஜெபம் என்னவாக இருந்தது அப்படின்னா, எந்த சத்தியத்தை ஆண்டவரே நான் திருச்சபைக்கு கொடுக்கணும். ஒரு பக்கம் திரும்பினா தீர்க்க தரிசனம், இன்னொரு பக்கம் திரும்பினா சுவிசேஷம். எல்லா காரியங்களும் இருதயத்துக்குள்ள இதை பேசணும் இதை தான் சபைக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி 1000 காரியங்கள் என் நினைவுக்கு நல்லது என்று பட்டுச்சிங்க. ஆனால் எனக்கு நலமாய் தோன்றின விஷயங்கள்லாம் நான் கொஞ்சம் ஓரம் ஒதுக்கி வச்சுட்டு, அப்பா உங்கள் சபை உங்கள் மந்தைக்கு என்ன சத்தியம் கொடுக்கணும்னு உங்களுக்கு தான் தெரியும், நீங்கள் தான் ஆண்டவரே பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குழப்பங்க 2 நாளாக. தொடர்ச்சியாக தேவ சமூகத்தில் நான் ஜெபத்தோடு காத்து கொண்டிருந்தேன். ஜெபத்தோடு காத்து கொண்டிருந்த வேளையில் சில முக்கியமான விஷயங்களை தேவன் தெளிவுபடுத்திக்கிட்டே வந்தாங்க. எப்பொழுதுமே வேதாகமத்தில் எனக்கு கேள்விகள் வரும்பொழுதெல்லாம் நான் எங்கே தெரியுங்களா போவேன்? வேதாகமத்துக்கு தான் போவேன். நான் ஒரு குழப்பமான நிலையில் இருந்த பாருங்க. போகிற பாதை எது, எந்த பாதையில் திருச்சபையை பயணிக்க வைக்க வேண்டும், எந்த மாதிரி சத்தியத்தை திருச்சபைக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஒரு குழப்பத்தில் இருந்த பாருங்க. இதே போல குழப்பம் வேதாகமத்தில் யாருக்காவது உண்டா அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் ஆராய ஆரம்பித்தேங்க. ஸோ அப்போ எனக்கு ஆவியானவர் அவங்க போகிற பாதைக்கான வழி அவங்களுக்கு தெரியலை. ஒரு 2 நபர்கள் இதே விதமான குழப்பத்தில் இருக்கிறத ஆவியானவர் எனக்கு காட்டி கொடுத்தாங்க. ஸோ அந்த பாதையில் நான் பிரவேசிக்கும் பொழுது இந்த காலத்தில் திருச்சபைக்கு தேவையான சத்தியம் எது என்பதை ஆவியானவர் சொல்லி கொடுத்தாருங்க. உண்மையாகவே அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு.
ஏன் அப்படின்னா, எனக்கு 1000 விஷயம் தெரியும், அதை பேசிட்டு 15 நிமிஷம் 20 நிமிஷம் 30 நிமிஷம் கடந்து போயிடலாம். அது ஆரோக்கியமாக இருக்குமா அப்படின்னா இல்லைங்க. தேவன் நம்மோடு பேச நினைக்கிற காரியம்தான் நம்மை ஆயத்தப்படுத்துமே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. பெரும்பாலும் நம்முடைய திருச்சபைகளில் நேரங்களை பொதுவாக நம்ம யோசிப்போம் இல்லைங்களா? அந்த குறிப்பிட்ட நேரத்தை கடந்துடுச்சு அப்படின்னா எப்போ முடிப்பாங்க. உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எனக்குமே அந்த பயம். ஏன் தெரியுங்களா? ரொம்ப களைப்போடு வேலைகளை செஞ்சுட்டு பல உளைச்சல்கள் மத்தியில் தான் வந்து உட்காந்துருக்கிறீங்க. ஸோ உங்களையும் நான் அந்த நேரத்திற்காக நான் கடத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லி அநேக நேரங்களை என் உள்ளங்களில் வாஞ்சிப்பது உண்டு. ஆவியானவர் ஒரு தொடர் காரியங்களை எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. திருச்சபைக்கு இந்த காலத்தில் எந்த சத்தியம் தேவை என்பதை நான் இல்லைங்க, வேதாகமும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் கொடுக்கப்பட்ட காரியங்களுமே எனக்கு சொல்லி கொடுத்துச்சு. அந்த செய்தியை இன்றைக்கி நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசிக்கிறேன். பரலோகத்தின் ஆண்டவர் நமக்கு தொடர்ந்து நல்ல சத்தியங்களை கொடுக்கும்படியாய் ஒரு தலைப்பின் கீழாக நம்ம சத்தியங்களை படிக்க போகிறோம். நிறைவேற போகிற தீர்க்க தரிசனங்கள் என்ற பொதுவான தலைப்பில் தொடர்ந்து சத்தியங்களை படிக்க போகிறோம். இன்றைக்கி படிக்க போகிற தலைப்பு பாடம் என்ன அப்படின்னா, போக வேண்டிய நம்முடைய வழி. நாம் எந்த வழியாக பயணிக்கணும், பரலோகத்தை சென்றடைவதற்கு நாம் எப்படிப்பட்ட வழிகளில் பிரவேசிக்க வேண்டியதாக இருக்கிறது என்பதை இன்றைய தினத்தில் ஒரு முன்னுரை பாடமாக வைத்து ஒவ்வொரு ஓய்வு நாள் ஆரம்ப ஆராதனைகளும் நல்ல சத்தியங்களை படிக்க போகிறோங்க. ஸோ நான் இந்த சத்தியங்களை ஆண்டவர் சமூகத்திலிருந்து பெறும்பொழுது எனக்கு அவ்வளோ ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் நீங்கள் பேசுகிறீங்கப்பா, அது வரைக்கும் சந்தோஷம் ஆண்டவர். எனக்கு நலமாய் தோன்றுகிற காரியத்தை நான் பேசுறது இல்லை, ஆண்டவர் என்ன கொடுத்து நீ கொடு அப்படின்னு சொல்கிறாரோ அதை தாங்க கொடுக்க ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறேன். ஒரு சிறு ஜபத்தோடு கூட சத்தியத்துக்குள்ளே கடந்து போகலாங்களா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, அப்பா, உங்கள் சபை, உங்கள் மந்தைங்க, உங்கள் ஆடுகள் அப்பா. நாங்கள் மெய்ப்பனே, எங்களுக்கு அமர்ந்த தண்ணீர் எங்கே இருக்குது, நல்ல செழிப்பான புல்வெளிகள் எங்கே இருக்கிறது என்பதை நீங்கள் எங்களை நடத்தி கொண்டு போங்கப்பா. ஆவியானவரே, உங்கள் சத்தம் மாத்திரமே இந்த பலிபீடத்திலிருந்து ஒலிக்க வேண்டும். மாம்சீக எண்ணங்களோ வார்த்தைகளோ சிந்தைகளோ எல்லாவற்றையும் அகற்றி ஆவியானவர் எங்கள் மத்தியில் இடைபட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா, ரட்சிப்பு வெகு சமீபமாக இருக்குதுப்பா. நாங்கள் இந்த காலத்தில் ஆயத்தப்பட வேண்டிய ஆயத்தங்களை சத்திய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசுங்க தகப்பனே. கிருபையாக இரக்கமாக எங்களை வழி நடத்துங்கப்பா. தேவன் இந்த நாளிலும் எங்களோடு பேச நினைக்கிற சத்தியத்தை கர்த்தர் பேச வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, எனக்குள்ளாக இருந்த போராட்டம் எப்போ தெளிவடைந்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நான் போக வேண்டிய பயணம், நான் போக வேண்டிய பாதை, நான் பயணிக்க வேண்டிய பாதை எது என்று சொல்லி நான் எப்படி குழப்பத்தில் இருந்தனோ அதே போல் வேதாகமத்திலையும் 2 நபர்கள் குழப்பத்தில் இருந்தாங்க. அந்த நபரை வாசிக்க போகிறோம், சம்பவத்தை வாசிக்க போகிறோம். அந்த சம்பவத்தில் இருக்கிற நமக்கான பாடம் என்ன என்பதை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வாசிக்க போகிறோம். கவனத்தோடு கவனியுங்க. ஆவியானவர் நம்மை சத்தியத்துக்குள்ளாக வழி நடத்தும் பொழுது நாம் சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியும். எங்கே வாசிக்க போகிறோம் அப்படின்னா, 1 சாமுவேலின் புத்தகம் 9வது அதிகாரம். 1 சாமுவேலின் புத்தகம் 1வது அதிகாரம். 9வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 1வது வாக்கியத்தை பாருங்களேன். யாரை பற்றி சொல்லுது, நபர் யார், சம்பவம் என்ன, நமக்கான பாடம் என்ன, வாசிக்கலாம் வாங்களேன். பென்யமின் கோத்திரத்தாரில் கீஸ் எனும் பேருள்ள பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பென்யமின் கோத்திரத்தான் ஆகிய அபியாவின் மகனான பெகோராத்திற்கு பிறந்த சேராரின் புத்திரனாகிய அபினேலின் குமாரன். அவனுக்கு சவுல் எனும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை. அடுத்தது பாருங்க. எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாக இருக்கத்தக்க உயரமுள்ளவனாய் இருந்தான். சவுலை பற்றி வேதாகமம் விவரித்து சொல்லுது. 3வது வாக்கியம். சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமற் போயிற்று. ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரர்கள் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டு போ என்றான். என்ன காரியம், யார் நபரு?
நபர் யாரும் இல்லைங்க. சாமுவேல் புத்தகத்தில் வாசிக்கிறோம், சவுலை பற்றி வாசிக்கிறோம். சவுலை பற்றி தான் நம்ம படித்து புரிஞ்சுக்கிறோம். சவுலை வேதாகமம் அறிமுகப்படுத்திட்டு சம்பவம் என்ன என்பதை சொல்லுது. சவுளுடைய தகப்பன் கழுதைகளை வளர்த்து கொண்டிருக்கிற நபராக இருக்கிறாரு. அவர் வளர்த்து கொண்டு வந்த கழுதை என்ன ஆயிடுச்சுங்களாம், காணாமல் போய்விட்டது. இப்போ காணாமல் போன கழுதையை கண்டுபிடிக்க தகப்பன் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு, இப்போ வேலைக்காரில் ஒருத்தவனை கூட்டுக்க, நீ அவனோடு கூட போங்க, 2 பேரும் போய் எதை தேடணும், கழுதையை தேடணும். இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். வசனம் வாசிப்போம், 4வது வசனம். அப்படியே அவன் எப்ராயிம் மலைகளையும் சலிஷா நாட்டையும் கடந்து போனான். அங்கே அவைகளை காணாமல் சாலிம் நாட்டை கடந்தார்கள், அங்கேயும் காணவில்லை. பெனியமின் நாட்டை உருவ கடந்தும் அவைகளை காணவில்லை. எத்தனை நாட்டை கடந்தாங்க, எத்தனை நாடுங்க, 3 நாடு. 3 நாட்டை சுற்றி வராங்க, கழுதை கிடைச்சிச்சா, கிடைக்கல. இப்போ அடுத்தது என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். அவர்கள் சூப் எனும் நாட்டிற்கு வந்தபோது சவுல் தன்னோடு இருந்த வேலைக்காரனை நோக்கி, தன் தகப்பன் கழுதைகள் மேல் உள்ள கவலையை விட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பி போம் வா என்றான். சவுல் சொல்றாரு, கழுதைக்காக என் தகப்பன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாரு. இப்போ கழுதைக்காக கஷ்டப்பட்டவர் யாருக்காக கஷ்டப்படக்கூடாது, நமக்காக கஷ்டப்படக்கூடாது. ஏன் நமக்காக கஷ்டப்படக்கூடாது, நம்ம கழுதையை தேடி வந்தோம், எத்தனை நாட்டை சுற்றிட்டோம், 3 நாட்டை நம்ம சுற்றிட்டோம், கழுதையோ அகப்படலை. நம்ம தகப்பன் இன்னும் நம்மை குறித்து பாரப்படக்கூடாது, வா திரும்பி போவோம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ திரும்பி போவோம் வா என்று சொன்ன மாத்திரத்தில் என்ன நடக்குது, வசனம் 6. அதற்கு அவன், இதோ இந்த பட்டினத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார். அடுத்த வார்த்தையை கவனிங்க. அவர் பெரியவர், அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும், அங்கே போவோம், ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றான். என்னங்க வார்த்தை வருது, வேலைக்காரன் சவுல் கிட்ட சொல்றாரு, என்ன சொல்றாரு, வாங்க இது உள்ள போவோம், இங்க ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிறாரு. அவர் எப்படிப்பட்டவர் என்பதை வேதாகமத்தில் சொல்லும்போது சொல்றாருன்னா, அவர் பெரியவர், அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும். அவர் பெரிய மனுஷன், அவர் சொன்ன எதுவுமே தவறி போனதா வாய்ப்பே இல்லை, வாங்க போவோம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார். அப்போ அவங்க போக வேண்டிய வழியை அவர் தெரிவிப்பார் என்று சொன்னாங்களா. அடுத்தது என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை பார்த்து, நாம் போனாலும் அந்த மனுஷனுக்கு எண்ணத்தை கொண்டு போவோம், நம்முடைய பைகளில் இருந்த தின்பண்டங்கள் செலவழிந்து போயிடுச்சே, தேவனுடைய மனுஷனாகி அவருக்கு கொண்டு போகத்தக்க காணிக்கை நம்மிடத்தில் ஒன்றுமே இல்லையே என்றான். சம்பவம் என்ன, நபர் யாரு அப்படின்னா சவுல் அப்படின்னு பார்க்குறோம். சம்பவம் என்ன அப்படின்னா, தகப்பனுடைய கழுதை தொலைஞ்சு போச்சு, கழுதையை கண்டுபிடிக்க 2 நபர்கள் புறப்பட்டு போனாங்க, 3 நாட்டை சுற்றி பார்த்தாங்க, கழுதை கிடைக்கல. கழுதை கிடைக்காத போது அவங்க திரும்பி போகணும்னு நினைக்கிறாங்க. வேலைக்காரன் சொல்கிறான், கவலைப்படாதீங்க, நம்ம போக வேண்டிய வழியை சொல்கிறதுக்கு ஒரு தேவ மனுஷன் இருக்கிறாரு, அந்த தேவ மனுஷன்கிட்ட போவோம், நம்ம அவர்கிட்ட போனோம் அப்படின்னா அவர் நிச்சயமாய் நாம் போக வேண்டிய வழி என்பதை நமக்கு என்ன பண்ணுவாருங்களாம், சொல்லி கொடுப்பார். நான் ஒரு குழப்பத்தில் இருந்தேன் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா. நாம் பயணிக்க வேண்டிய பாதை என்னன்னு தெரியலைங்க. எந்த பாதையில் பயணிக்கிறது, எந்த மாதிரி விஷயங்களை திருச்சபைக்கு கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி எனக்குள்ளாகவும் ஒரு குழப்பம் இருந்தது. அந்த குழப்பத்திற்கான தெளிவை வேதாகமத்தில் பார்க்க முடிஞ்சிச்சு. யாரோ தேவனுடைய மனுஷனா, அந்த தேவனுடைய மனுஷன் போக வேண்டிய வழியை சரியா என்ன பண்ணுவாருங்களாம், சொல்லுவாருங்களாம். யார் அந்த தேவ மனுஷன், வசனம் 9 பாருங்க, அதுக்கு தொடர்ந்து சரிங்களா. யார் அந்த தேவ மனுஷன், முற்காலத்தில் இஸ்ரவேலில் யாதொருவர் தேவனிடத்தில் விசாரிக்க போனால் ஞான திருஷ்டிக்காரரிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்பார்கள். இந்நாளிலே தீர்க்கதரிசி எனப்படுகிறவன் முற்காலத்தில் ஞான திருஷ்டிக்காரன் என படுவான். அப்ப இவங்க யார்கிட்ட போயிருக்கிறாங்க, யார்கிட்டங்க, ஞான திருஷ்டிக்காரன் பைபிள் சொல்லுது. இன்னொரு வார்த்தையும் வேதாகமம் கூட்டி சொல்லுது, யாருங்களா, தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி யாருன்னு நமக்கு நல்லாவே தெரியும். இந்த சம்பவம் எல்லாருக்கும் பரிச்சயமான சம்பவம் தான். யாருங்க அந்த தீர்க்கதரிசி, யாருங்க, சாமுவேல். வசந்த வாசிக்கலாங்களா, பாருங்களேன்.
கீழே நம்ம தொடர்ந்து வாசிப்போம் அப்படின்னா அந்த தீர்க்கதரிசி யார் என்பதை வேதாகமம் நமக்கு சொல்லி கொடுக்குது. எங்கே வாசிப்போம் அப்படின்னா அதை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது சவுலுடைய சம்பவங்கள் தான் ஒன்று ஒன்றாய் வந்து கொண்டிருக்கிறது. 10வது அதிகாரம் முதல் வசனம். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையில் மேல் வார்த்து. அப்போ அந்த தீர்க்கதரிசி யார் அப்படின்னா சாமுவேல் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச சம்பவம் மாதிரி கருத்தை சொல்லிட்டு முக்கியமான காரியத்துக்கு போகிறேங்க நான். இப்போ இவங்க கழுதையை தேடி வந்தாங்க. கழுதையை தேடி வந்தவங்களுக்கு தீர்க்கதரிசி கழுதையை பற்றி தகவல் சொன்னாரா? என்ன தகவல் சொன்னார்? வாசிக்கலாங்களா? 2வது வசனத்தை பாருங்க. நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற பொழுது பென்யமின் எல்லையாகிய செல்சாகில் ராகேலின் கல்லறை அண்டையில் 2 மனுஷரை காண்பாய். அவர்கள் உன்னை பார்த்து நீ தேடப்போன கழுதைகள், அடுத்த வார்த்தையை கவனிங்க, அகப்பட்டது. இதோ உன் தகப்பன் கழுதைகள் மேல் இருந்த கவலையை விட்டு உங்களுக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக நான் என்ன செய்வேன் என்கிறான் என்று சொல்வார்கள். நீ அவ்விடத்தை விட்டு அப்புறம் கடந்து போய் தாபோருள்ள சமபூமியில் சேரும் பொழுது தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற 3 மனுஷர் அங்கே உன்னை கண்டு சந்திப்பார்கள். இப்போ இந்த கழுதை, தொலைந்து போன கழுதை கிடைப்பதற்கான வழியை தீர்க்கதரிசி சொன்னாரா இல்லையா? சொல்லிட்டாருங்க. அப்போ என்ன விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த காலங்களில் நாம் பயணிக்க வேண்டிய பாதை எது, நாம் படித்து கொள்ள வேண்டிய சத்தியம் எது, நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியங்கள் எது என்பதை புரிந்து கொள்வதற்கு இங்கே போகிற வழி தெரியாம சவுலும் அவனுடைய வேலைக்காரனும் அங்கே காத்து கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே விதமான குழப்பம் எனக்குள்ளாகவும் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவங்க கழுதையை தேடி போனாங்க. கழுதை கிடைச்சிச்சா? கிடைச்சிச்சிங்க. இப்போ எனக்குள்ள ஒரு தேடல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னேனே, என்ன சத்தியத்தை திருச்சபைக்காக கொடுக்கிறது, எந்த சத்தியங்களை திருச்சபைக்கு ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார் என்ற காரியத்தை நானும் தீர்க்கதரிசி கிட்ட போனேன் அப்படின்னா எனக்கும் கிடைக்குமா? என்னங்க நினைக்கிறீங்க? பாருங்க, வேதம் நமக்கு அவ்வளோ அழகாக வழிகளை விளக்கி காட்டுதுங்க. நான் ஆண்டவர்கிட்ட ஜெபத்தோடு, ஆண்டவரே, அன்னைக்கு சாமுவேல் இருந்தார் தீர்க்கதரிசியா, அவர்கிட்ட சவுல் போனார், கேட்டார் வழி எது அப்படின்னு சொல்லி காண்பிச்சாங்க. அந்த கழுதையும் கண்டுபிடித்து கொடுப்பதற்கு தீர்க்கதரிசி ஞானதிஷ்டிக்காரர் இருந்தார், அவர் அறிஞ்சுக்கிட்டாருப்பா. நான் எங்கே சுவாமி போகிறது, நான் யார்கிட்ட ஆண்டவரே போகிறது, அங்கே போனால் என்னுடைய கேள்விக்கான பதில் விடை கிடைக்குமா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஜெபத்தோடு காத்து கொண்டிருந்தேங்க. ஜெபத்தோடு காத்து கொண்டிருக்கும் பொழுது அன்னைக்கு ஒரு தீர்க்கதரிசி இருந்தது போல இந்த முடிவு காலத்துக்கும் ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை கொடுத்துருக்கிறார். அவங்க நம்ம சபைக்கான தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசியும் அன்னைக்கு கழுதை காணாமல் போனதற்கு எப்படி வழிகளை சொன்னாங்களோ அதே போல இந்த காலங்களில் நாம் பயணிக்க வேண்டிய பாதையையும் நம்முடைய தீர்க்கதரிசி நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. பார்க்கலாங்களா? வாசிப்போம் வாங்க, என்ன காரியம் என்பதை நம்ம கொஞ்சம் வாசிப்போம். இந்த புத்தகத்தின் பேர் பரம தரிசனங்கள். தீர்க்கதரிசி இந்த புத்தகத்தை அவ்வளோ அற்புதமாக இந்த முடிவு காலங்களில் பிள்ளைகள் ஆயத்தப்பட வேண்டிய அற்புதமான விஷயங்களை கொடுத்துருக்குறாங்க. அதில் சில முக்கியமான காரியங்களை நம்ம படிக்க போகிறோம். பரம தரிசனங்கள் புத்தகத்தில் அதிகாரம் 13, அந்த அதிகாரம் 13ல் சில முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது. நான் அதை வாசிக்கணும்னு நினைக்கிறேங்க. தலைப்பு என்ன அப்படின்னா, தூதுவர்கள் என்ற தலைப்பில் கொடுத்துருக்குறாங்க. ஊழியக்காரங்க, தூதுவர்கள் திருச்சபைக்கு எந்த சத்தியத்தை கொடுக்கணும் என்பதை அன்னைக்கு வழி தெரியாமல் இருந்த சவுலுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன வழிகளை கொடுத்தாரோ அதே போல இன்னைக்கு திருச்சபைகளில் ஏன் ஐக்கியம் இல்லை, ஏன் எழுப்புதல் இல்லை, ஏன் திருச்சபைகள் ஒன்று கூடி தேவனுடைய ஊழியத்தை முடிக்க மாட்டுது என்ற கேள்வி எனக்கு அதிகமாக இருந்து கொண்டிருந்தது. இந்த சம்பவத்தை வாசித்த போது தான் என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. என்ன காரியம் நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். தூதுவர்கள் என்ற தலைப்பில் 85வது பக்கம், பரம தரிசனங்கள் 13வது அதிகாரம் 85வது பக்கம். நான் 5வது பேராவையும் 6வது பேராவையும் வாசிக்க போகிறேன். கொஞ்சம் கவனமாக கவனிங்க, என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். வாசிக்கிறேன். தேவனுடைய புஸ்தகத்திலே ஏராளமான அருமையான சத்தியங்கள் அடங்கியுள்ளன. எதுங்க தேவனுடைய புத்தகம்? பைபிள், வேதாகமம். வேதாகமத்தில் எத்தனையோ
அருமையான சத்தியங்கள்லாம் இருக்குதுங்களா. பிரேஷியஸ் ட்ரூத் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. தமிழில் அற்புதமான சத்தியங்கள் உள்ளன. இப்போ அதை சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்கிறாங்க பாருங்களேன். நான் கொஞ்சம் கீழே வாசிக்கிறேன். ஆனால் இப்பொழுது மந்தைக்கு தேவையானது நிகழ்கால சத்தியமே. என்ன சொல்கிறாங்க? இப்பொழுது மந்தைக்கு தேவையானது எதுங்களா? நிகழ்கால சத்தியமே. இந்த நிகழ்கால சத்தியத்தை குறித்து பைபிள் பேசுமா? வாங்க வாசிப்போம். இதே கருத்தை பேதுரு சொல்றாரு பாருங்களேன். தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தை இல்லாமல் எதையுமே பேசுறது கிடையாதுங்க. நம்ம பேதுருவின் புத்தகத்தில் கொஞ்சம் வாசிக்க போகிறோம். 1 பேதுரு 1வது அதிகாரம். 1 பேதுரு 1வது அதிகாரம். இந்த 1வது அதிகாரத்தில் நம்ம எங்கிருந்து வாசிக்க போகிறோம் அப்படின்னா, வசனம் 8லேருந்து நான் வாசிக்கிறேன். கொஞ்சம் கவனமாக கவனிங்க. முக்கியமான வார்த்தைகள்ங்க. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமலும் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து, அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை, உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். விசுவாசத்தின் பலன், நம்ம நம்புகிற சத்தியத்தினுடைய பலன் தான் ஆத்தும ரட்சிப்பு. அடுத்தது கவனிங்க. உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தீர்க்கதரிசிகள் என்ன செஞ்சாங்களாம்? அவங்க காலத்தில் அவங்க ரட்சிப்பு அடைவதற்கு கருத்தாய் ஆராய்ந்து என்ன செஞ்சாங்களாம்? பரிசோதனை பண்ணினார்கள். வேதாகமத்தில் இப்படி பரிசோதனை பண்ண ஒரு கூட்டம் இருந்துச்சு. யாருன்னு தெரியுங்களா? பெரையா பட்டினத்து மக்கள் என்ன செஞ்சாங்க? வேத வாக்கியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி கருத்தாய் ஆராய்ந்ததுனால எப்படி மாறினாங்களாம்? தெசலோனிக்கே பட்டினத்தில் உள்ளவர்களை பார்க்கலாம் நற்குணசாலிகளாய் மாறினார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுதுங்க. நம்ம கொஞ்சம் வாசிப்போம் வாங்கலேன். இப்போ அந்த காலத்தில் இருந்த தீர்க்கதரிசிகளும் ரட்சிப்பை குறித்து, ரட்சிப்படைவதற்கான வழிகளை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். 11வது வசனம். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன் அறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் என்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். எதை ஆராய்ஞ்சாங்கன்னு பைபிள் சொல்லுதுங்க. எதை ஆராய்ஞ்சாங்களா? வாக்கியத்தை மீண்டும் வாசிக்கிற, கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? என்ன காரியம்? வசனம் 11 நான் பிற்பகுதியை வாசிக்கிறேன். முன் அறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். அவங்க கிட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு. அந்த பழக்கம் என்ன அப்படின்னா, அவங்க காலத்தில் ரட்சிப்பை அடைவதற்கு வழி என்ன, இந்த காலத்தின் விசேஷம் என்ன என்பதை அவங்க என்ன செஞ்சாங்களாம்? ஆராய்ந்து பார்த்தாங்களாம். உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். ஆதாம் காலத்தில் ரட்சிக்கப்படுவதற்கு வழி என்னங்க? ரட்சிக்கப்படுவதற்கு வழி என்ன? ஆதாம் ஏவாளுக்கு ரட்சிப்பின் செய்தி என்ன? எதுங்க? கனிதான். இதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். புசிச்சாங்க, ஆனால் அவங்க பாவத்தில் விழுந்தாங்க. ரட்சிப்படைவதற்கு வழியை ஆண்டவர் ஏற்படுத்தினாரு. ஏதேன் தோட்டத்தில் ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லைங்களா? அப்போ ரட்சிப்பின் செய்தி அந்த காலத்தில் என்ன அப்படின்னா ஆட்டுக்குட்டி. சரி, அதை தாண்டி வருவோம். மோசையின் காலத்தில் ரட்சிப்பின் வழி எங்கெங்க இருந்து என்னங்க இருந்துச்சு? ஆசரிப்பு கூடாரம். அப்போ பாருங்களேன், ஒவ்வொரு காலத்திலும் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு தேவன் அந்தந்த காலத்தின் விசேஷங்கள் என்ன என்பதை தெளிவாக அவங்க பரிசோதனை பண்ணி ஆராய்ந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம இங்கே வருவோம். அங்கே என்ன சொல்கிறாங்க? நான் மீண்டும் அந்த பகுதியை வாசிக்கிறேன். தேவனுடைய புஸ்தகத்திலே ஏராளமான அருமையான சத்தியங்கள் அடங்கியுள்ளன. ஆனால் இப்பொழுது மந்தைக்கு தேவையானது நிகழ்கால சத்தியமே. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் எனக்கு இந்த சத்தியம் தெரியும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு போயிடலாங்க. அது இல்லைங்க காரியம். காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் திருச்சபையின் ரட்சிப்புக்காக செய்திகளை தொகுத்து வச்சிருக்கிறாரு. அந்தந்த காலத்தில் ரட்சிப்படைவதற்கு ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவங்க என்ன செய்யணுங்களா? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இப்போ அதை சொல்லிட்டு சொல்கிறாங்க பாருங்களேன். இப்பொழுது மந்தைக்கு தேவையானது நிகழ்கால சத்தியமே.
தூதை எடுத்து செல்வோர் நிகழ்கால சத்தியத்தின் முக்கியமான கருத்துக்களை விட்டு விலகியோடி, நிகழ்கால சத்தியத்துக்கான கருத்துக்களை விட்டு விலகிட்டாங்களாம். விலகினதுனால என்ன காரியம் நடந்திருக்குதுன்னு பாருங்களேன். மந்தையின் ஐக்கியத்திற்கோ அல்லது ஆத்மாவின் தூய்மைக்கோ கொண்டு செல்லும் காரியங்களை பற்றி சிந்தியாமல் இருக்கும் அபாயத்தை நான் கண்டேன். அவங்க சொல்றாங்க, ஏன் திருச்சபைகளில் ஒற்றுமை இல்லை, ஏன் திருச்சபைகளில் பரிசுத்தம் இல்லாத நிலை அப்படின்னா, அங்கே திருச்சபைகளில் எது இல்லைங்களா? நிகழ்கால சத்தியம் இல்லை, மந்தைக்கு தேவையான சத்தியம் இல்லை. மந்தைக்கு தேவையான சத்தியம் இருந்தாதான் அங்க ஐக்கியமும் வளரும், பரிசுத்தமும் வளரும். இதை தூதுவர்கள், ஊழியக்காரர்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா, நிகழ்கால சத்தியம் எது என்பதை அறிந்து அதை மந்தைக்கு கொடுக்கணுமா. அதை மந்தைக்கு கொடுக்கும் பொழுது தான் ஐக்கியம் வளரும், தனிப்பட்ட மனிதனும் பரிசுத்தத்தில் வளர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நிகழ்கால சத்தியம்னா என்ன, அந்த அபாயத்தை அவங்க பார்த்தாங்களாம். அடுத்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன். தேவனுடைய வேலையை நாசப்படுத்துவதற்கான ஒவ்வொரு சாதகமான வாய்ப்புகளையும் சாத்தான் இந்த காலத்தில் பயன்படுத்துவான். அடுத்த வார்த்தையை கவனிங்க. இந்த நிகழ்கால சத்தியம்னா என்ன, எதை குறித்து இந்த காலத்தில் திருச்சபைகள் அதிகமாய் படிக்கணும்னு சொல்கிறாங்க. 2300 நாட்களை பற்றி தொடர்பு கொண்ட ஆசரிப்பு கூடாரம், தேவனுடைய கற்பனைகள், இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசுவாசம் ஆகிய தலைப்புகள் கடந்த அட்வென்ட் இயக்கங்களை பற்றி முற்றிலுமாக விளக்குவதற்காக வைக்கப்பட்டவை. இவைகள் நம்முடைய தற்போதைய நிலை என்ன என்பதை அறியவும், சந்தேகிப்பவர்களின் விசுவாசத்தை உறுதிப்படுத்தவும், மகிமையான அந்த வருங்காலத்திற்கு ஒரு நிச்சயத்தை கொடுக்கவுமே வைக்கப்பட்டவை. தூதை கொண்டு செல்பவர்கள் மேற்சொல்லப்பட்ட இந்த காரியங்களிலேயே முக்கிய தலைப்புகளாக வைத்து போதிக்க வேண்டும் என்பதை நான் அடிக்கடி தரிசனத்தில் கண்டேன். அன்பானவர்களே, அன்னைக்கு சவுலுக்கு போகிற வழி, பயணிக்க வேண்டிய வழி எதுன்னு தெரியலை. தீர்க்கதரிசி கிட்ட போனார். தீர்க்கதரிசி அவ்வளோ அழகாக அவர்கள் பயணிக்க வேண்டிய பாதையும் கழுதை குறித்த தகவலையும் தீர்க்கதரிசி கொடுத்தாரு. அதே ஒரு குழப்பம் இன்னைக்கு இருக்குது. அந்த குழப்பத்திற்கான தீர்வு எது அப்படின்னா அழகா சொன்னாங்க. இன்னைக்கு மந்தைக்கு தேவையானது எதுங்களா? நிகழ்கால சத்தியம். நிகழ்கால சத்தியம், பிரசன்ட் ட்ரூத். இந்த காலத்தில் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? பவுல் காலத்தில் ஜெயிலில் இருந்த அந்த ஜெயில் அதிகாரி கேட்டார், ஆண்டவமாரே நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அப்போ திருச்சபைகளில் இன்னைக்கு கொடுக்கப்பட வேண்டிய சத்தியங்கள் எது அப்படின்னா நிகழ்கால சத்தியம், பிரசன்ட் ட்ரூத். அந்த பிரசன்ட் ட்ரூத் எது அப்படின்னா நிறைவேறின தீர்க்க தரிசனங்களும் நிறைவேற போகிற தீர்க்க தரிசனங்களும் திருச்சபைக்கு தெளிவாய் முன்வைக்கப்படணுங்களாம். ஏன் அப்படின்னா கிறிஸ்து சொன்னார், ஏன் இவைகள்லாம் சம்பவிக்குவதற்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த சம்பவங்கள் நிகழ்கின்ற பொழுது நீங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக இவைகளெல்லாம் முன்னமே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அப்போ இந்த காலத்தில் திருச்சபைக்கு அறிவிக்க வேண்டிய செய்தி எது அப்படின்னா நிகழ்கால சத்தியம். அந்த நிகழ்கால சத்தியங்கள் எது எது என்பதை அவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க. நிறைவேறின தீர்க்க தரிசனங்களும் நிறைவேற போகிற தீர்க்க தரிசனம். ஏன் அப்படின்னா ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவடைவதற்கு முன்பதாக அந்த தீர்க்க தரிசனத்தை பற்றி எச்சரிப்பை மக்களுக்கு என்ன பண்ணுங்களாம், கொடுக்க வேண்டுங்களாம். அப்போ தான் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற சூழ்நிலை வரும்பொழுதாவது ஜனங்கள் என்ன பண்ணுவாங்களாம், கண்டு அதை விசுவாசிப்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லி கொடுக்குதுங்க. அதே போல் இரண்டாவது எந்த சத்தியத்தை திருச்சபை படிக்கணும் அப்படின்னா ஆசரிப்பு கூடாரம். கேள்வி, கடைசியாக எப்போங்க ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி படித்தோம்? சாபத் ஸ்கூலில் வந்ததெல்லாம் கணக்கு இல்லைங்க. அதையெல்லாம் சபைக்கான ட்ரூத் ஒவ்வொரு காரியங்களும் கிடைக்க தான் செய்யுது. தனிப்பட்ட விதத்தில் திருச்சபை எப்போ ஆசரிப்பு கூடார சத்தியத்தை படிச்சிருக்கிறோம்? ஒரு கேள்வி கேட்குறீங்களா? ஆசரிப்பு கூடாரத்துலேருந்து கிறிஸ்து இன்னைக்கு பரலோக ஆசரிப்பு கூடாரத்தில் அவர் சுத்திகரிப்பின் வேலையை செய்கிறார். ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்களும் அங்கு ஆசரிப்பு கூடாரத்தில் விசுவாசத்தினால் அங்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அந்த பாவம் எப்பொழுது மனிதனுக்கு பிரிக்கப்படும் என்று தெரியுமா? அதை தெரியணும் அப்படின்னா எந்த சத்தியத்தை படிக்கணும்? ஆசரிப்பு கூடாரத்தை படிக்கணுங்க. ஆசரிப்பு கூடாரத்தை படித்தா மாத்திரம்தான் இந்த காலத்தில் என் பணி என்ன, இறைவன் எனக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம என்ன பண்ண முடியுமா,
புரிந்து கொள்ள முடியும். அதை தாண்டி 10 கற்பனைகள் திருச்சபையில் போதிக்கப்பட வேண்டும்னு சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா, கற்பனைகள் பெரும்பாலும் எப்படி பார்க்கப்படுகிறது அப்படின்னா, தவறை சுட்டி காட்டுகிற கண்ணாடியாக தான் பார்க்கப்படுது. ஆனால் அந்த 10 கற்பனை உண்மையிலே எதை பற்றியது அப்படின்னு நம்ம வாசிக்கும் பொழுது அது தேவனுடைய குணம் என்று சொல்லி பார்க்குறோம். ஒரு கேள்வி, எகிப்திலிருந்து தேவ ஜனங்களை ஆண்டவர் கொண்டு வராரு. அவர்களுக்கு கொடுப்பதற்கு ஆண்டவருடைய கரத்தில் 1000 ஆசீர்வாதங்கள் உண்டுங்க. ஆனால் சீனாய் மலையில் தேவன் தன் ஜனங்களுக்காக எதை கொடுத்தாரு? எதங்க கொடுத்தாரு? ஏங்க 10 கற்பனையை கொடுத்தாரு? ஏன் தெரியுங்களா? கற்பனை அழிவில்லாதது. தேவன் அழிவில்லாதவர். அவருடைய குணம் எப்படி அழிவில்லாமல் இருக்கிறதோ அவருடைய ஜனங்களும் கற்பனையை தங்கள் வாழ்க்கையாய் மாற்றி அவர்களும் அழிவில்லாதவர்களாய் மாற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தான் ஆண்டவர் எதை கொடுத்தாரு? கற்பனையை கொடுத்தார். இன்னைக்கு நம்முடைய திருச்சபைகளில் 10 கற்பனை எல்லா வீடுகள்லையும் தொங்குங்க. ஆனால் பிரமாணத்தை தேவனுடைய குணமாய் பார்த்து அந்த குணத்தை நமக்குள்ள கொண்டு வருவதற்கு கடைசியாய் பிரமாணத்தை குறித்து படித்தது எப்பொழுது? நாம் சிந்திச்சு பாருங்களேன். எப்போங்க கடைசியாக படித்தோம்? அதை தாண்டி இயேசுவை பற்றின விசுவாசம், ஒரு சத்தியம் இருக்குது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஒரு மனுஷன் எப்படி ரட்சிக்கப்பட முடியும் என்பதை விளக்குவது தான் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அந்த விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் சத்தியத்தை இத்தனை வருஷம் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து இருக்கிறோம். எப்போ கடைசியாக விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் சத்தியத்தை படிச்சிருக்கிறோம்? அதை தாண்டி விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் சத்தியத்தை படித்தவங்க இயேசுவை போலவே மாறுகிற அனுபவத்துக்குள்ளாக வருவாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த சத்தியங்களெல்லாம் வாழ்க்கையில் படித்து அதை குணங்களாய் கொண்டு வந்திருக்கிறோம் என்பதை சிந்திக்கணுங்க. அன்பானவர்களே, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் எனக்கு 1000 விஷயம் தெரியுங்க. அதெல்லாம் எனக்கு அரை மணி நேரமாக 25 நிமிஷமாக அழகாக ஒரு கதையை எடுத்து கதையிலேருந்து சத்தியத்தை சொல்லி கொடுத்துட்டு போயிட முடியும். ஆனால் இந்த திருச்சபைக்கு நான் அதற்காக அனுப்பப்பட்டவன் அல்ல. நான் இங்கு அதற்காக அனுப்பப்பட்டவன் அல்ல. இங்கே ஏன் பரலோகம் என்னை கொண்டு வந்து வைத்திருக்கிறது என்பதை நான் ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து பார்க்கும் பொழுது அவருடைய பிள்ளைகளை கரைதிரை இல்லாமல் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கும்படியான பாக்கியத்தையும் பாரத்தையும் ஆண்டவர் என் மேலே கொடுத்தபடியினால ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய திருச்சபைக்கு சத்தியம் என்று வருகிற பொழுதெல்லாம் ஆண்டவர் சமூகத்திலிருந்து பெறக்கூடிய வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். நான் சொன்ன எத்தனை சத்தியங்களை இறுதியாக நீங்கள் கடைசி எப்போ படிச்சிங்க? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற சத்தியம் திருச்சபைகளில் கடைசியாய் உபதேசிக்கப்பட்டது எப்பொழுது? ஆசரிப்பு கூடாரத்தின் முறைமைகள் அதற்குள்ள சத்தியங்களையும் இறுதியாய் திருச்சபை படித்தது எப்பொழுது? ஏன் அப்படின்னா இது எல்லாம் தாங்க ஒரு ஆத்மாவை தூய்மைப்படுத்துகிற காரியம். தீர்க்கதரிசி அழகா சொன்னாங்க, வேதாகமத்தில் எத்தனையோ விலையேறப்பட்ட சத்தியங்கள் இருக்குது. ஆனால் மந்தைக்கு தேவையானது நிகழ்கால சத்தியமே. இந்த காலத்தில் நீங்களும் நானும் ரட்சிப்படைவதற்கு என்ன செய்யணும் என்பதை தேடி படிக்கிறது தான் இந்த காலத்தின் சத்தியம். அதை தான் ஆவியானவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாரத்தோடு இருக்கிறார். இன்னைக்கு எத்தனையோ சத்தியங்கள் வேதாகமத்தில் உண்டு. அத்தனை சத்தியங்களையும் திருச்சபைக்கு உபயோகிக்க முடியும். ஆனால் நிகழ்கால சத்தியம் மட்டும்தான் ஒரு ஆத்மாவை தேவ சமூகத்துக்கு ஆயத்தப்படுத்தும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லைங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்ட காலம் கொஞ்சம். நான் ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படி தான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு எவ்வளவு காலங்களை தேவன் இங்கே நியமித்திருக்கிறாரோ அவ்வளவு காலங்களில் ஆண்டவர் என் மீது கொடுக்கப்பட்டிருக்கிற பாரத்தை நாங்கள் இந்த சபையில் கொடுத்துட்டு போகணும். ஸோ அதுக்காக தான் இவ்வளவு காரியங்கள் தேவ சமூகத்தில் 2 நாளாக எனக்கு சரியான தூக்கம் இல்லை, சரியான மனநிலை இல்லை, தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து அமர்ந்திருந்த காரணம் என்ன அப்படின்னா, திருச்சபைக்கு அவருடைய மந்தைக்கு தேவன் எந்த சத்தியத்தை கொடுக்க நினைக்கிறாரோ அந்த சத்தியத்தை திருச்சபை என்ன பண்ணுங்க? பெற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ அந்த சத்தியங்களை தொடர்ந்து நம்ம படிப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம தொடர்ச்சியாக நல்ல சத்தியங்களை படிக்க போகிறோம். நிறைவேறின தீர்க்க தரிசனங்களும் நிறைவேற போகிற தீர்க்க தரிசனங்களும் என்ற தலைப்பில் வேதாகமத்தில் ஒவ்வொரு தீர்க்க தரிசனமாக படிக்க போகிறோம். வேதாகம தீர்க்க தரிசனத்தில் நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை வேதாகமம் தெளிவுபடுத்தும் பொழுது, பரலோகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு ஆயத்தமாகணுங்க. ஒருவேளை ஆயத்தமாகலை அப்படின்னா நம்முடைய நிலை என்ன என்பதை யோசிப்பதற்கு பரலோகம் எவ்வளோ பாரப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை சிந்திப்போம். வரக்கூடிய ஒவ்வொரு ஆயத்த ஆராதனைகளிலும் நிகழ்கால சத்தியங்களை படிக்க போகிறோம். ஆண்டவர் தூதை கொடுக்கும் பொழுது காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து அந்த பெரியப்பட்ட மக்களைப் போல நம்ம இருப்போம் அப்படின்னா
நீங்களும் நானும் நற்குணசாலிகளாய் மாற முடியும். ஒருவேளை சத்தியம்தானே, பேசுகிறவர் பேசிக்கிட்டே இருக்கட்டும், அவருக்கு 1/2 மணி நேரம் டைம், 1/2 மணி நேரம் முடிஞ்சவொடனே முடிஞ்சு போச்சு அப்படின்னு யாராவது நினைப்போம் அப்படின்னா ஒருபோதும் குணமாற்றத்துக்குள்ளே வரவே முடியாது. இந்த உலகத்தில் நன்மைக்காகவும் காரியங்களுக்காக மாத்திரம் தேவனை தேடுகளை நம்ம இருப்போம் அப்படின்னா அதனுடைய முடிவை எத்தனை பேர் என்பதை வேதாகமத்தில் நம்ம எத்தனையோ சத்தியங்களை படிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கொடுக்கப்பட்ட காலங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பிரயோஜனப்படுத்துவோம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.